அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தை அதிகமாக சந்தித்து வரும் உங்களுக்கு அடுத்த 7 நாட்கள் இவை நடந்தே தீரும். 9/2/2025 முதல் 15/2/2025 தேதிக்குள் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. நிச்சயம் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பராசியில் புதனும் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3இல் கேது இருந்து உங்களுடைய உள்ளத்துக்குள் வெகு நாட்களாக ஊடுருவியுள்ள எண்ணங்களை வெற்றிகரமாக வெளிப்படுத்தும் வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சூரியன் 7லிருந்து உங்களது ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு பொருளாதாரம் உயருங்க, பொன் பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. புதிய இடங்கள் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வாகனங்களை மாற்ற இருக்கீங்க. அதே போல் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கும் கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டுங்க. அதன் மூலமாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான சூரியன் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால உடல் உஷ்ணம் அதிகரிக்குங்க. பிரயாணங்களும் அலைச்சலும் அதிகரிக்கும். ராசிக்கு 8இல் புதன் சனியோடு அமர்ந்திருப்பதால ஆரோக்கியத்தை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டுங்க. குறிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். 5-10 செவ்வாய் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் இருப்பதால எதிர்பாராத பகை வரலாங்க. தொழில் செய்பவர்களுக்கு இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவற்றில் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சுபபலம் பெற்ற சுக்கிரனும் வலம் வருவதால இந்த வாரம் முழுவதுமே வருமானம் போதுமான அளவிற்கு இருக்குங்க. அஷ்டம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் ஜென்ம ராசியில் நீச்சகதியில் செவ்வாய் அமர்ந்திருந்த தருணங்கள்ல மருத்துவ செலவுகள், பல விரயங்கள் ஏற்பட்டு இருக்குங்க. சிறு காரியமானாலும் அதிக முயற்சி தேவைப்பட்டிருக்கும். குரு பகவானுடைய சுபபலத்தினால் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. புத்தாடைகள், வெள்ளி பாத்திரங்கள் சேருங்க. அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. தக்க தருணத்தில் பண உதவி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனை விட குரு பகவானே அதிக பலம் பெற்றிருப்பதால இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் தோஷத்தை சுக்கிரன் குறைத்து விடுகிறார். சக ஊழியர்களுடைய விரோத மனப்பான்மை சற்று குறையுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பிலும் நல்ல மாறுதல்களை இந்த காலகட்டங்கள்ல உங்களால் காண முடியுங்க. இருப்பினும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியே இருக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாம். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலை அதிகரிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு இழுபறி நிலை நீடிக்குங்க. உடல் உபாதைகளினாலும் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால போட்டிகளும் பொறாமைகளும் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம குரு சுக்கிரன் சுபபலம் பெற்று ஆதரவாக நிற்பதால் நிதி
நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் புதிய முதலீடுகள்ல இந்த வாரத்துல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல கடகராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவானுடைய ஆட்சி ராசியில் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் சஞ்சரிப்பதால புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இருந்தாலும் அவை எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களை மீண்டும் ஆரம்பிக்கலாம். அதே போல கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருப்பது மேலும் பல நன்மைகளை அளிக்க உள்ளதா அமைஞ்சிருக்குது. உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய முன்னேற்றத்தை குறிக்கும் கிரகங்கள் இந்த வாரம் முழுவதுமே உதவிகரமாக சஞ்சரிக்கவில்லை. அதனால் பாடங்கள்ல கவனம் சிதறவும் தேர்வுகளில் வினாக்கள் பதிலளிக்கும் போது முக்கிய விஷயங்கள் மறந்து போகுங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது. கடகராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமிக்காரகரான செவ்வாயும் விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் பலம் குறைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதனால் இந்த வாரங்களில் வயல் பணிகளில் பாடுபட்டு உழைத்தும் விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் நிலவுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. ஜென்ம ராசியில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். அலட்சியம் இருந்து விடாமல் உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால சனிக்கிழமை தோறும் விரதம் இருங்க. காக்கைக்கு அன்னம் வைத்து சனி பகவானை நினைத்து வழிபடுங்க. ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.